ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பூனைங்க குட்டி போடுற சமயத்தில் நம்ம அவங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், எப்படியெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், அப்போ தான் யூடியூப் மற்றவங்களுக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட பூனை இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி குட்டி போட்டுது. 4 குட்டி, அதில் 2 ஆண்குட்டி 2 பெண் குட்டி. 10 மாதத்துக்கு முன்னாடி 2 பெண் குட்டி போட்டுச்சு. இப்போ இது செகண்ட் டெலிவரி, 4 குட்டி போட்டிருக்கு. இந்த சமயத்தில் நான் எப்படியெல்லாம் என்னோட பூனைக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வாங்க ஒன் பை ஒன் நம்ம பார்க்கலாம். நீங்கள் உங்களுடைய பூனையை ரொம்ப கேர் பண்ணி வளர்த்திங்கன்னா அவங்க இந்த டெலிவரி பெயின் அப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட தான் வருவாங்க, வேறு எங்கேயுமே போக மாட்டாங்க. டெலிவரி பெயின் அப்போ உங்ககிட்ட உங்களுக்கு அவங்களுக்கு பெயின் இருக்குது அப்படிங்கிறத நம்மளுக்கு புரிய வச்சுருவாங்க, நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிடும். நிறைய பேருக்கு பூனைங்க கர்ப்பமாக இருக்கிறதையே லாஸ்ட் 1 வீக்கில் தான் கண்டுபிடிப்பாங்க. ஆனால் நம்ம சில அறிகுறிகள் வச்சு பூனைங்க கர்ப்பமாக இருக்கிறத ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிக்க முடியும். அது எப்படி கண்டுபிடிக்க முடியுங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக பண்ணியிருக்கேன். அதை உங்களுக்கு ஐகார்டில் லிங்க் தரேன். அந்த வீடியோவையும் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் பூனைங்களுக்கு டெலிவரி பெயின் வந்தால் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நம்ம பக்கத்தில் ரொம்ப ப்ரெஸ் பண்ணுவாங்க. சில பூனைங்க வேறு மாதிரி உங்களுக்கு வெளிப்படுத்தலாம் பெயினை. நீங்கள் அவங்க பெயினில் இருக்காங்கன்னு புரிஞ்ச உடனே என்ன பண்ணிடுங்கன்னா, ஒரு பெரிய அட்டை பாக்ஸ், அந்த பூனை அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் நீங்கள் ரெடி பண்ணி அதில் ஒரு காட்டன் கிளாத் நீங்கள் விரித்து பூனையை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டிங்கன்னா அவங்க பொறுமையாக ஒரு குட்டியாக போடுவாங்க. ஒரு குட்டிக்கும் ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ½ அன் ஹவர்ஸ் வரைக்கும் டைம் எடுப்பாங்க. நான் என்னோடய பூனை குட்டி போடும்போது நான் வீடியோ எடுக்கலை, ஏன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. நான் அவளை பார்த்துட்டு இருந்ததுனால எனக்கு வீடியோ எடுக்க தோணலை. பூனைங்க குட்டி போட ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த அட்டை பாக்ஸ்லேருந்து அவங்க வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ ஒரு குட்டி போட்டுட்டு அப்புறம் வெளியே வேறு எங்கேயாவது குட்டி போடுறதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. ஸோ கூடுமான வரைக்கும் நீங்கள் அந்த அட்டை பாக்ஸ்லேயே வச்சு பார்த்துக்கோங்க. ஒரு குட்டிக்கும் குறைஞ்சது ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ், அது ஒரு குட்டியை பொறுத்து உங்களுக்கு டைம் மாறுபட்டுகிட்டே இருக்கும். அவங்க ஃபுல்லாக குட்டி போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்ருக்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், போட்டு முடித்ததும் அந்த குட்டிங்களோட நஞ்சு கொடியை தாய் பூனை க்ளீன் பண்ணுதா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். கட் பண்ணி அது க்ளீன் பண்ணணும். சில பூனைங்க கட் பண்ணி க்ளீன் பண்ண மாட்டாங்க. என்னோடய பூனையும் கட் பண்ணி க்ளீன் பண்ணலை. ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போவும் அந்த நஞ்சு கொடியை இவள் கட் பண்ணி க்ளீன் பண்ணதுனால நான் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போய் கட் பண்ணி க்ளீன் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் இந்த டைம் நாங்கள் அப்படி பண்ணலை, நாங்களே வீட்டில் கட் பண்ணிட்டோம். அதை எப்படி கட் பண்ணோன்னா, நார்மலாக கட் பண்ணாதீங்க. சிசரை நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் கையில் க்ளோவ்ஸ் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்டெரைலாக கட் பண்ணுங்கள். பாவம் குட்டிகளுக்கு எந்த இன்ஃபெக்ஷனையும் ஆகிடக்கூடாது. அதுக்காக ரொம்ப கவனமாக நல்ல சிசரை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா கையில் க்ளோவ்ஸ் போட்டுட்டு நீங்கள் கட் பண்ணுங்கள். ஒன்றும் ஆகாது. என்னோடய குட்டிங்களும் நல்லா ஆக்டிவாக இருந்தாங்க. உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு பயமாக இருந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஆனால் ரொம்ப லேட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த நஞ்சு கொடி ஒன்றோட ஒன்று பின்னி அந்த குட்டிங்களுக்கு மூச்சு திணறல் வந்துடும். ஸோ சீக்கிரமாக கட் பண்ண முடிஞ்சால் கட் பண்ணிடுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிடுங்க. நஞ்சு கொடி காலில் அல்லது வேறு எங்கேயும் சுற்றினா கூட ரத்தம் ஓட்டம் இல்லாமல் குட்டிங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடும். அதனால் குட்டி போடுறப்ப தாய் பூனை உங்களுக்கு அந்த நஞ்சு கொடியை க்ளீன் பண்ணலன்னா ரொம்ப கவனமாக அதை நீங்கள் சரி பண்ணிடுங்க. எல்லா குட்டியும் போட்டு முடிச்சதுக்கப்புறமா குட்டிங்க எல்லாம் ஆக்டிவாக இருக்கான்னு பாருங்கள், பால் குடிக்கிறாங்களான்னு பாருங்கள். இதில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு சரியில்லைன்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போங்க, இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே வச்சு பார்த்துக்கலாம். இந்த சிரப்பை மதர் கேட்டுக்கு வாங்கி கொடுங்க. இது ஒரு சப்ளிமெண்ட்டு. அவங்களுக்கு போன் ஹெல்த்துக்கு இது நல்லா சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு பாலும் அதிகமாக. என்னோட பூனையோட ஃபஸ்ட்டு டெலிவரி அப்போ டாக்டர்ஸ் இந்த சிரப் தான் கொடுத்தாங்க. ஸோ நான் அதையே இந்த டைம் கண்டினியூ பண்ணிக்கிட்டேன். அதனால் உங்களுக்கும் அதை சொல்கிறேன். நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம், இல்லை வேண்டாம் நார்மல் ஃபுட்டே கொடுத்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இது ஒரு சப்ளிமெண்ட் தான். நம்ம பூனை வளர்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா அது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் மாதிரி. ஸோ அவங்க குட்டி போடுறப்பெல்லாம் கேர் பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. அதனால் ஒவ்வொருத்தரும் பூனை வளர்க்குறவங்க குட்டி போடுற சமயத்தில் ஏனோ தானோன்னு இல்லாமல் அவங்கள கேர் பண்ணி பார்த்துக்கோங்க. குட்டிங்களை பராமரிக்க முடியும்னா நீங்கள் பூனையை மேட் பண்ணி குட்டி போட வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணி விடுறது நல்லது. இந்த மாதிரி நீங்கள் நியூட்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு குட்டி நிறைய போடாது, உங்களுக்கும் பூனையை வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி பூனை வளர்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய், டேக் கேர்.